அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான ஓட்டிங் அலைன்ஸ் ப்ளஸ் டிடிஎஃப் டாஸ்க் உடைய ஸ்கோர் போர்டு அலைன்ஸ் பார்த்துடலாம். இதில் நம்ம தலைவி சௌந்தர்யாவும் அப்புறம் இந்த ரயன் பேல் ஒரே ஸ்கோரில் இருந்தாங்க 13-13. நேற்றுக்கு உங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் அவங்க மண்டையில் பெயிண்ட் அடித்தான் பார்த்தீங்களா, அதில் ஒரு 2 பாயிண்ட் வாங்கிட்டேன். அது 2 பாயிண்ட் வாங்கலை அப்படின்னா சௌந்தர்யாவும் ரயனும் இதுவரையும் முதல் இடத்துல தான் இருப்பாங்க. இந்த கடைசி டாஸ்கில் என்ன நடந்துச்சு, சௌந்தர்யா ஃபஸ்ட் இடமா இல்லை ரயன் ஃபஸ்ட் இடமா இல்லை முத்துக்குமன் ஃபஸ்ட் இடமா அப்படிங்கிறதுல ஒரு குழப்பமாக இருக்குது. ஆனால் சவுண்டு 3ஆம் இடங்கிறாங்க. ஆனால் அதில் ஏதோ ஒரு விஷயம் கூட நடந்திருக்கலாம். நம்ம பார்த்தா தான் தெரியும். ஏன்னா அவங்க ரயான் அப்படின்னு சொல்லி ஒரு கும்பல் பரப்புது. அதில் ட்விஸ்ட்டு கூட இருக்கலாம். அதனால தான் பிக் பாஸ் சனிக்கிழமை அறிவிக்கிறேன்னு சொன்னார். இப்போ ஸ்கோர் போர்டில் விசாலுக்கு 0, நம்ம தலைவிக்கு 13 பாயிண்ட்டு, ரயானுக்கு 15, அதே மாதிரி ரணவுக்கு 10 பாயிண்ட்டு, பவித்ராவுக்கு பாயிண்ட்டே இல்லை. முத்துக்குமரன் 11 பாயிண்ட்டு, அதே மாதிரி மஞ்சரி 12 பாயிண்ட்டு, ஜாக்லின் முட்டை, அப்புறம் தீபகண்ணை 11 பாயிண்ட்டாக 10 பாயிண்ட்டு, அருண் முட்டை. மொத்தத்தில் இந்த இடத்துல சௌந்தர்யா 2ஆவது இடத்துல இருக்கிறாங்க. இந்த டாஸ்க் முடிஞ்சதுக்கப்புறம் சவுண்டு ஃபஸ்ட்டா செகண்டா தேர்டா அப்படின்னு சொல்லி இந்த கடைசி டாஸ்க் முடிஞ்சால் தான் தெரியும். சவுண்டு ஒரு வேளை பாயிண்ட்டுகளை அதிகமாக வாங்கி முன்னேறதுக்கு வாய்ப்பு இருக்குது, டிக்கெட் டு ஃபினாலே அடிக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் என்னுடைய கருத்தாக இருக்குது. அது ஒழுங்காக அப்டேட் எவனுமே கொடுக்க மாட்டேங்கிறேன். ஏன்னா என்ன அப்படிங்கிறது தெரில. பிக் பாஸை சனிக்கிழமை தான் சொல்கிறேன் அப்படிங்கிறார். லைவை பார்த்துட்டு நம்மளுக்கு ஒரு கன்க்ளூஷனுக்கு வந்துடலாம். சரி, இப்போ ஓட்டிங் அலைன்ஸில் பார்க்கும்போது தீபக் அண்ணன் முதல் இடத்துல இருக்கார். இதில் ஜாக்லின் வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. மஞ்சரி 100% வெளியே போகிறாங்க. ஜாக்லின் வெளியே போனால் நல்லாயிருக்கும். இதில் ஜாக்லின் பாருங்கள், முதல் இடத்துல இருந்த ஜாக்லின், 2ஆவது இடத்துல இருந்த ஜாக்லின், 3ஆவது இடத்துல இருந்த ஜாக்லின், 4ஆவது இடத்துல ஜாக்லின், 5ஆவது இடத்துக்கு போயிட்டாங்க. அப்படியே தூக்கி வெளியே போட்டாலும் நல்லாயிருக்கும். ஜாக்லின் மாதிரி ஒரு வன்மவாதி அந்த வீட்டுக்குள்ளே இருக்கிறதுக்கு இல்லாமலே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. இதில் தீபக் அண்ணன் 1,02,000 ஓட்டு, ரயான் 98, அதே மாதிரி ரணவ் 91, விஷால் 84,000 ஓட்டு, ஜாக்லின் 82,080, அருண் 81,958. அருண் போக மாட்டான் அப்படின்னு நினைக்கிறேன். அருணை தக்க வச்சுக்குவாங்க. பவித்ரா 81. இவங்க 3 பேர்த்துக்குமே ஒன்றும் பெருசாக ஓட்டு வித்தியாசம் இல்லை, 100 ஓட்டு தான் வித்தியாசமாக இருக்குது. 2 எவிக்ஷன் வச்சு ஜாக்லினே மஞ்சரியை தூக்குனாங்க நல்லாயிருக்கும். ஏன்னா மஞ்சரி தான் லீஸ்ட் ஓட்டு, 74,000 ஓட்டு. நம்ம தலைவி டிடிஎஃப் வின் பண்ணி அவள் சம்பவம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் எதிர்பார்க்குறோம். நடக்குதா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். லைவை பார்த்துட்டு அப்டேட் பண்ணுறேன். கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.